நோ. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து பட்டர் தடவின இலை. பட்டர் தடவின இலை வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பட்டர் தடவாத இலை காட்டுற பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, நான் இதில் பட்டர் தடவிருக்கேன்றதுனால சிபி வந்துட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு ரொம்ப நேரமாக, இந்த இலையை சுற்றி சுற்றி அந்த வாசத்துக்கு. சரிங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்க, நம்ம வீடியோ கான்செப்ட் பண்ணுவோம். இப்படி வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறீங்களா, உங்கள் வீட்டில் தான் ஃபங்க்ஷன்ஸோ இந்த லீவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் படப்படப்பலான்னு காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது காட்டுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். சத்தியமா. என்னடா ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிஸ்டமில் லைஃப்ஸ்டைல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்டனிங் ஹேக்ஸ். ஸோ எங்கள் சித்தி வீட்டை சுற்றி வந்து அவங்க அழகாக சூப்பராக ஒரு கார்டன் வச்சுருக்காங்க. அந்த கார்டனை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக கார்டனிங் ஹேக்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொத்தமே 28% பேர் தான் மக்களே சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு தெரியும் எங்கள் சித்தியோட வீட்டில் தான் ப்ரெசென்ட்லி இருக்கேன். ஸோ அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இந்த சேனல் நேம் தான் வந்து ஆற்றுப்படை. அவங்க ப்ரொஃபஸரும் கூட. ஸோ அவங்க சேனலோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போது வந்துட்டு ப்ரெசென்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்துட்டு காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிற பிஏசி ஸ்டூடெண்ட்ஸுக்கான பார்ட் 1 தமிழ் கிளாஸஸ் வந்து இவங்க போடுறாங்க. அந்த கிளாஸஸ் மட்டும் இல்லை, அதில் வந்துட்டு அந்த செமஸ்டர் வந்து எப்படி நடக்கும், எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், கொஸ்டின்ஸ்லாம் எப்படி தருவாங்க, அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான திங்ஸும் வந்து அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சேனலோட லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஹேக் செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலோட மூடியில் 2 ஓட்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டிலை வந்து வெட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பை வந்து அப்படி வெட்டுறாங்க. அப்புறம் சென்டரில் அந்த கேப்பை விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த பார்ட்டியும் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக அழகாக கட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஹீட்டான இதை வச்சு கட் பண்ணுறாங்க போல். கட் பண்ணிவிட்டு அதை கவுத்துறாங்க. கவுத்துட்டு அதுக்குள்ளே வந்து மண் போடுறாங்க. மண் போட்டுட்டு அதுக்குள்ள குட்டியாக ஒரு செடி வைக்கிறாங்க. செடி வச்சுட்டு இன்டோரில் வைக்கிறாங்க அந்த பிளான்ட்டை. உள்ளே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அந்த ஊற்றுற தண்ணி வந்து கீழே வந்து வடிகிற மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் எப்படி வந்து நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் அந்த கேப்பில் வந்து 2 ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. நான் கம்பியை சூடு பண்ணி ஓட்டை போட்டிருக்கேன். அப்போதான் ஹோல் நல்லா பக்காவாக விழும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை வந்துட்டு வெட்டி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பார்ட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சென்டரில் இருக்க பார்ட்டை வந்து லீவ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற பார்ட் அதையும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது வந்து கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ அது மேலே வச்சு காட்டுறேன். இப்படி தான் வரும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மண் தான் போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் மண் வந்து போடுறேன். ஸோ மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா செடியை வந்து வைங்க. செடியை வச்சுட்டு கூட கொஞ்சம் மண் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பார்ப்போம் எப்படி கீழே வந்து எப்படி இறங்குதுன்ட்டு. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுறது என்ன ஆகுனா, நார்மலாக அப்படி வச்சோன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் ஒழுகிடும். ஸோ இந்த மாதிரி கீழே கப் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது கீழே தண்ணி வந்து கேதர் ஆகிடும். ஸோ அந்த ஹேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஓகே, இந்த ஹேக் வந்து ஆக்சுவலாக சூப்பராக ஒர்க்காக இருக்குன்னு தான் சொல்வேன். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு செடி வச்சு இந்த மாதிரி குட்டிக்கிட்டே செடி வச்சு வளர்த்த போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து தண்ணி சேர்ந்தாது. தண்ணி வந்து அந்த கீழே இருக்கிற அந்த இதுவே வந்து தேக்கிக்கும். ப்ளஸ் வீட்டில் இருக்கிற அந்த வேஸ்டான பாட்டில் வச்சு நீங்கள் இந்த ஹேக் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பர். நீங்கள் 10 out of 10 தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த நம்மளுக்கு வெஜிடபிள்ஸோட தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து அதை வந்து போடுறாங்க. போட்டுட்டு என்ன நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா மைய வர மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து செடிக்கு வந்துட்டு செடி மண்ணில் வந்து அப்படியே வந்து ஊற்றுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ என்னென்னா அது வந்து ஆக்சுவலாக பிளான்ட் ஃபுட்டு மாதிரி காமிச்சிருக்காங்க, மேன்யூர் அதாவது உரம் மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹேக் வந்து எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம்.
அவங்க அதில் கொடுத்துருந்த மாதிரியே காய்கறியோட தோல், தண்டு, தேவையில்லாத இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் மிக்சிக்குள்ளே வந்து போட்டுட்டேன். இதில் வந்து அவங்க சொல்லியிருந்த மாதிரியே வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்க போகிறேன். ஸோ அவங்க வந்து கேரட் போட்டிருந்தாங்க, அதனால் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. நம்ம பச்சை கலரில் எல்லாம் போடுறது, ஸோ பச்சை கலரில் இருக்குது. இப்போ இதை வந்து நான் எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செடிக்கு இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக தான் குழி தோண்டியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு போட்டுட்டு மண்ணை போட்டு நான் வந்து மூடிக்கிறேன். செடி பக்கத்தில் வைங்க, கொஞ்சம் வச்சா நீட்டாக இருக்கும். ஸோ இதான் அந்த செடி. ஓகே, இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். என்னது ஏற்கனவே இந்த ஹேக் வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன். இது வந்து செடிக்கு வந்து என்ன ஆகும்னா நிறையா வந்துட்டு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தான் இது தவிர வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் வேஸ்ட் ஆகிறதுலாம் ஒரு சின்ன, நம்ம வீட்டில் தேவையில்லாத வாளி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டு அதில் ஒரு பங்கு மண், அதுக்கப்புறம் திரும்ப அந்த வேஸ்ட்டு திரும்ப அந்த மண்ணுன்னு போட்டு ஒரு 1 month கழிச்சு நீங்கள் கிளறி விட ஆரம்பிச்சிங்க, கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செம்ம உரமாயிரும். ஸோ செடிக்கு அது வைக்கும்போது செம்ம பூஸ்டப் கொடுக்கும் அதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஹேக் வந்து சூப்பர் தான். இதில் காட்டிக்கிறது அப்படியே செய்யணும்னு கிடையாது, இப்படி செஞ்சாலுமே வந்து சூப்பராக தான் அது ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ எமர்ஜென்சி டக்குன்னு செய்யணும் அப்படின்னா டக்குன்னு அடிச்சு இந்த மாதிரி ஊற்றிட்டாலும் வந்து செடிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இது வந்து சக்ஸஸாக இருக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க்காக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இப்போ இந்த ஹேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குத்துற மாதிரி ஒரு இதை எடுத்து அதை வச்சு வரிசையாக ஒரு ஓட்டை வந்து போடுறாங்க. அப்புறம் அதுக்குள்ள பைப் போடுறாங்க. அந்த பைப்பை சுற்றி வந்து என்ன பண்ணுறாங்க, டேப் வந்து போட்டுக்கிறாங்க. டேப் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஏதாவது நோஸை திறந்து விட்டுறாங்க. அப்படியே வந்து ஸ்ப்ரே அடிக்குது இந்த தண்ணி, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹேக்குக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணணும்னா வரிசையாக ஓட்ட போடணும். அதாவது லைனாக இந்த மாதிரி வந்து லைனாக கொஞ்சம் கம்பியை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நாஸ்லாம் அந்த பைப்போட சேர்த்து வச்சு டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் தள்ளியே வைங்க, இல்லைன்னா மேலாம் தண்ணி அடிச்சிரும். வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்னோடது கொஞ்சம் காமெடியாக தான் வரும். இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி குட்டியாக என்னோடய ஃபவுண்டைன் சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்க அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. இப்படி தான் வந்து இருந்துச்சு. இந்த ஹேக் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகிருக்கு, ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேகமாக வருதோ அந்த அளவுக்கு வந்து அது வந்துட்டு வெளியே வரும்போது வந்து ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி பீச்சிக்கிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மின்றதுனால கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் காமெடியாக அப்படியே பக்கத்துலேயே விழுந்துட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன ஓட்டையாக போட்டால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே நல்லா ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அது வந்துட்டு ஒர்க் ஆகிருக்குது. நம்ம பெரிய கார்டன் வச்சுருக்கோம், 4-5 இடத்துல தண்ணி விழணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து பண்ணலாம். ப்ளஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டணுன்னா கூட இந்த மாதிரி வந்து பண்ணலாம். நிச்சயமாக இது வந்து ஒர்க்காக இருக்குது. ஸோ அதுக்கு 10 out of 10 கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்து அதில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஹோல் போடுறாங்க. பாட்டில் ஃபுல்லாமே ஹோல் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு குழி தோண்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பாட்டிலை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணிட்டு அந்த பாட்டிலோட கேப் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாட்டிலை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தண்ணி வந்து ஊற்றுறாங்க. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த தண்ணி வந்து சுற்றி இருக்கிற எல்லா செடிங்களுக்கும் வந்து கீழோடி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு தண்ணி வந்து போகும். இது வந்து இந்த ஒரு பாட்டில் வந்துட்டு 3 to 4 நாள் வரைக்கும் மாற்றி தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹேக்கில் அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டான பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். கொஞ்சம் கம்பியை சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வந்து ஹோல்ஸ் போட்டுகிட்டே வந்தோம். ஸோ ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த குழிக்குள்ள வைப்போம். நான் குழி கொஞ்சம் ஆழமாக தோண்டல, எனக்கு கீழே வேறு தட்ட ஆரம்பிச்சு. ஸோ கொஞ்சம் தான் தோண்டியிருந்தேன். ஸோ இப்போது உள்ளே வச்சுட்டு பாட்டிலை உள்ளே வச்சு இதை வந்து நான் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டில் கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா உள்ளே தண்ணி ஊற்றி காட்டுறேன் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஊற்றிக்கிட்டேன் தண்ணியை. ஸோ வாட்டர் ஃபில் ஆக உடனே டக்குன்னு அது வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் தண்ணி இறங்குதா, டக்குன்னு இறங்கிச்சு. நம்ம ஹோல் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ஹோலாக போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இறங்கும். ஓகே, இந்த ஹேக்கை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக அது ஃபால்ட் ஏமல தான். நான் அந்த ஓட்டை வந்து அவ்வளோ பெரிய ஓட்டையாக போடாமல் கொஞ்சம் சின்ன ஓட்டையாக போட்டேன் அப்படின்னா தண்ணி வந்து இவ்வளோ வேகமாக ஸ்வைனுக்கு இறங்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கும். மற்றபடி இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து
ஆக்சுவலாக இது நான் இன்றைக்கி டெமோ செய்கிறதுக்காக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே சித்தி வீட்டுக்கு வந்த உடனே நான் அதை வந்து செஞ்சு பார்த்தேன். வேறு ஒரு பாட்டில் சின்ன சின்ன ஓட்டையை போட்டு செஞ்சு பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலாக ஒர்க்காக இருந்துச்சு. ஒரு 2 days கிட்ட வந்துட்டு தண்ணி வந்து நம்ம ஊற்ற வேண்டாம், அது அப்படியே இருந்துச்சு. ஸோ என்ன பார்த்தா இந்த ஹேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வேறு எங்கேயாவது போகிறோம், அதாவது நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போகிறோம், செடிக்கு தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்றப்போ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு அவங்களுக்கு 2 நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும், செடி வந்து வாடாது. நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த செடிக்கு தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சுன்னு அதை செட் பண்ணி வச்சப்போ. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்க்கை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்ம செடிங்களுக்கு நடுவில் தேவையில்லாத செடிலாம் முளைச்சிட்டு நிற்கும் தெரியுமா, அதை வந்து ஈஸியாக பிடுங்கி எடுக்கிறாங்க. ஸோ இது பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த ஹேக் வந்து எப்படி வந்து நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த செடி வந்து காஞ்சி போய் நின்றுட்டுருக்கு, இது தேவையில்லை. ஸோ இதை வந்து பிடுங்கி பார்ப்போம் எப்படி பிடுங்குதுன்ட்டு. ஐ சூப்பர், அழகாக கழட்டி பிச்சு எடுத்துருச்சு. ஓகே, இந்த ஃபோர்க் ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நிஜமாகவே அதில் சொல்லியிருந்த மாதிரியே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த தேவையில்லாத இந்த கிராஸ்லாம் இருக்கும் தெரியுமா, தேவையில்லாத அந்த செடிக்குள்ளே தேவையில்லாமல் செடி முளைச்சிட்டு இருக்கும் தெரியுமா, அதை வந்து நீங்கள் இதை வச்சு ஈஸியாக புல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பால் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் விளக்குவோம் தெரியுமா, ஒரு கம்பி மாதிரி இருக்குமே, அதை வந்து எடுத்து அந்த பாலை வந்து சுற்றி விட்டுக்கிறாங்க, சுற்றி இது பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அது பார்த்தா அது அழகாக கூட மாதிரி ஆகிடுது. அதுக்குள்ளே வந்து செடியை வந்து வச்சு அப்படியே தொங்க விடுறாங்க. பார்க்கறதுக்கு அதை வந்து அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி வந்து நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹேக் செய்கிறதுக்கு நான் இந்த பால் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அந்த இது அவங்க காமிச்சு அதே மிஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாலில் வந்துட்டு இப்படி வச்சு நல்லா அப்படி இழுத்து விடணும். இப்படி ஆயிடுது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்றுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து பிளான்ட் வைக்க போகிறோம். ஸோ இந்த ஹேக்கில் நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வைக்கிற பிளான்ட்டுக்கு மண் தேவை அப்படின்னா இந்த மாதிரி பிளெயினாக வைக்காமல் அதில் குட்டியாக நம்மளுக்கு வந்து இந்த ஷாப்லலாம் வந்துட்டு சில தடவை அந்த சட்னி குருமாலாம் வச்சு கொடுக்க குட்டி டப்பா ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, அதில் கொஞ்சம் மண் போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து செடியை வச்சு இதில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி பிளான்ட்டுக்குலாம் நான் வச்சுருக்க இந்த பிளான்ட்டுக்குலாம் வந்து அதிக தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், அது வந்து க்ரோ ஆகும். தண்ணி ஸ்ப்ரே பண்ண அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மண் வேண்டாம், நீங்கள் எப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் அதை வந்து அதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணி இதை தொங்க விட்டு காட்டும், அது வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, வியூவில் வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், இதான் இதோட ரிசல்ட். இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக அது ஒர்க்காக இருக்குது, இந்த ஹேக் வந்து ஒர்க்காக இருக்குது. நான் சும்மா நார்மலாக ஒரு நூலில் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் நூலில் போட்டால் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி வரிசை இன்னும் 4 தொங்க விட்டிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க்காக இருக்குன்னு தான் சொல்வேன். இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பட்டர் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இலை ஃபுல்லாக வந்து அப்படியே அழகாக தடவி விடுறாங்க. ஸோ தடவி விட்டுட்டு பார்த்துட்டு அந்த இலை வந்து பார்க்க பழப்பழன்னு இருக்குது, ஷைனியாக, மற்ற லீவ்ஸோட ஷைனியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹேக்குக்கு வந்து நான் செடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த பட்டரை லைட்டாக தடவி பார்ப்போம். ஷைனி எனக்கு பழப்பழன்னு ஆகுது. நான் க்ளோஸில் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகே பாருங்கள், ஆக்சுவலாக இதான் ரிசல்ட். இப்படி தான் வந்து வரும், பழப்பழன்னு வரும். இது எதுக்கு அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ஹேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஷைனியாக பக்கத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பழப்பழன்னு இருக்கும். என்னதான் தண்ணி அடித்தாலும் அது பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு ஷைனியாக இருக்காது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக்ஸ் கொடுக்காது. ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது பார்க்க பழப்பழம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பட்டர் தான் தடவணும்னு அவசியம் கிடையாது, தவிர எந்த நார்மலாக ஏதாச்சும் ஆயில் லைட்டாக தடவி விட்டாலும் இந்த பார்க்க பழப்பழம் தான் இருக்கும்.
ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இதுதான் நம்ம பண்ணுற லாஸ்ட் ஹேக். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களுக்கு எண்டு கார்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண எல்லா ஹேக்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் வேறு விதமாக என்ன ஹேக்ஸ்லாம் நம்ம சேனலில் வித்தியாசமாக போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை, அதாவது நம்ம சேனல் அனிஸ்டாமில் லைஃப் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.